குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நைன்த் மேக்ஸ்ல நம்ம செட் லாங்குவேஜ் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் கணங்களின் வகைகள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தோம். அதுல நம்ம லாஸ்டா பார்த்தது வந்து 9வது கணம் தகு உட்கணம் ப்ராப்பர் சப்செட் அது வரைக்கும் பார்த்திருந்தோம். பேலன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். சரிங்களா? எக்ஸசைஸ் 1.2 போயிடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம எம்சிக்யூவும் சேர்த்து பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ்ல நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் எம்சிக்யூ பார்க்கலாம். இது ரிலேட்டட் எம்சிக்யூ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு தகு உட்கணம் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். அது ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். மொத்தம் என்னென்ன கணங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்ட் ரிவ்யூ. கணங்களின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் செட். செட்ல என்ன பார்த்தோம்? வெற்று கணம், வெறுமை கணம், எம்டி செட், நல் செட். எதுவுமே உறுப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு கணத்தை வெற்று கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஓபன் ஸ்பேஸ் பிராக்கெட் இருக்கும். ஆர் இந்த சிம்பிள் நல் சிம்பிள் இதை வந்து வெற்று கணம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஓருறுப்பு கணம் சிங்கிள் செட், ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கிறது. அடுத்தது வந்து முடிவுறு கணம் ஃபைனட் செட், ஒரு இதை வந்து ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த விஷயத்தோட அப்படிங்கிறதுக்கு முடிவுறு கணம் ஃபைனட். அதாவது ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா அதோடைய அந்த கார்டினாலிட்டி வந்து என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவலா இருக்கணும். சமான கணங்கள். சம கணங்கள்னா இந்த உறுப்புல இந்த இதுல வந்து இருக்கிற ஒரே சேம் இது வந்து அந்த இதுலயும் இருக்கணும். என் ஆஃப் ஏல அதாவது ஏ செட்ல இருக்கக்கூடியது பி செட்லயும் இருக்கணும். சமகணங்கள். சமான கணங்களா என் ஆஃப் ஏ அண்ட் என் ஆஃப் பி ஈக்குவலா இருந்தா போதும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலா இருந்தா போதும். சமகணங்கள்னா அந்த உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட ஈக்குவலா இருக்கணும். அதுதான் உறுப்புகள் கூட சமமா இருக்கும். அதுதான் கணங்களுக்கும் சமான கணத்துக்கு வித்தியாசம். அப்புறம் அனைத்து கணம் யூனிவர்சல் செட். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காமிச்சேன். அந்த சிமுலேஷன் யூஸ் பண்ணா யூனிவர்சல் செட் என்ன அப்படிங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. அது இந்த கிளாஸ்லயும் ஒரு தடவை காட்டுறேன். அடுத்தது உட்கணம் சப்செட், தகு உட்கணம் ப்ராப்பர் சப்செட். இன்னைக்கு பார்க்க போறது வெக்டா கணங்கள் ஜாயிண்ட் செட். என்னது? வெக்டா கணங்கள். வெக்டா கணங்கள் டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னா ஏ மற்றும் பி என்ற இரு கணங்களுக்கு உறுப்புகள் இல்லை எனில் அவை வெக்டா கணங்கள் ஆகும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னு இருக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட். அத வெக்டா கணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஏங்கிற செட்ல 1 2 3 4, பி செட்ல 5 8 9 இப்படி இருந்ததுன்னா இது ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஏக்கும் பிக்கும் காமன் டேர்ம் இருந்தாதான் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற வார்த்தையே நம்ம யூஸ் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம் இல்ல அப்படின்னா அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணவே முடியாதாங்க. நல் செட். ஓகேவா? சோ வெக்டா கணங்களுக்கு எக்ஸாம். அதுக்கு அடுத்தது அடுக்கு கணம் பவர் செட். பவர் செட் அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் செட் சொல்லிட்டேன். இப்போ பவர் செட். ஓகே. ஏ என்ற கணத்தின் அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் அக்கணத்தின் அடுக்கு கணம் எனப்படும். இதனை பி ஆஃப் ஏ என்று குறிக்கிறோம். அதாவது என் ஆஃப் ஏனா கார்டினாலிட்டி ஆஃப் தி செட், பி ஆஃப் ஏனா பவர் செட். ஓகே. என் ஆஃப் ஏக்கும் பி ஆஃப் ஏக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கார்டினாலிட்டி ஆஃப் த செட். இது பவர் ஆஃப் தி செட். The set of all subset of a set A is called power set of A. It is denoted as P of A. இது ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும்.
இப்போ ஏல 2,3 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதுக்கு ஏயின் அடுக்கு கணத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏ உடைய சப்செட்ஸ் எல்லாம் எழுதலாம். உட்கணங்கள் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஒரு நல் செட் எழுதலாம், 2 தனியே எழுதலாம், 3 தனியே எழுதலாம், அப்புறம் 2ஐயும் 3ஐயும் சேர்த்து எழுதலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். நம்ம பேர்ஸ் வந்து எப்படி எல்லாம் பாசிபிலிட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்ப பவர் ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு உள்ள வந்திருக்கோமோ அதுதான் வந்து பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஒரு என்ன செட் வேணா கொடுக்கட்டும், அந்த செட்ல நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறாங்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் வந்து அடுக்கு கணம் பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டைரக்டா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். எக்ஸசைஸ் 1.2. எக்ஸசைஸ் 1.2 பாருங்க. பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க. ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். பின்வரும் கணங்களின் ஆதி எண்களை காண்க. ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். கொஸ்டின்ல 5 ஆப்ஷன் கொடுத்து 5 இது கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட்ல 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செட் M is equal to PQ RS TU. PQ RS TU. ஸோ கார்டினல் நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மீனிங்னு நமக்கு தெரியும். கார்டினல் நம்பர்ங்கிறது ஒரு செட்டுக்குள்ள அவ்வளவுதான். இது எம்ங்கிற செட் நேம் கொடுத்ததுனால n of m is equal to 1 2 3 4 5 6. அவ்வளவுதான். கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 6. ரெண்டாவது போட காப்பி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது p அப்படின்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. x such that x is equal to 3n plus 2 comma n belongs to whole number and x is less than 15. சோ இப்போ என்னுடைய n வந்து என்ன சொல்லியிருக்காங்க? n belongs to whole numbers சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், நேச்சுரல் நம்பர்ஸ்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். சோ அப்போ ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0 1 2 3 and so on. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்ல n இருக்கக்கூடிய பிளேஸ்ல எக்ஸ்ங்கிற இடத்துல n இருக்கக்கூடிய பிளேஸ்ல நம்ம 0 1 2 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போகணும். பட் எக்ஸோடைய வேல்யூ ஆன்சர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 0 plus 2 அப்படின்னு போட்டீங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ வந்து 3 into 0 0, x is equal to வெறும் 2 ஆகும். x இருக்கிற இடத்துல n இருக்கிற இடத்துல 1 போட்டீங்கன்னா x உடைய வேல்யூ 3 1s are 3, 3 plus 2 5 அப்படின்னு ஆகும். x இருக்கிற பிளேஸ்ல 3 into 2 போட்டீங்கன்னா 3 2s are 6, 6 plus 2 8. இந்த மாதிரி இந்த x உடைய ஆன்சர் 15க்கு கீழே வர வரைக்கும் நீங்க n-க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இப்போ x is equal to 3ன்னு போட்டோம்னா 3 3s are 9, 9 plus 2 11. x is equal to 3 into 4 plus 2 போட்டீங்கன்னா 3 4s are 12, 12 plus 2 14. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஹோல் நம்பர்ஸ் இதுல வந்து 4 வரைக்கும் தான் போட முடியும். ஸோ அடுத்த நம்பர் போடும்போது 3 5s are 3 15 plus 2 17 17 ஆயிடும். அப்போ 15 விட பெருசா போயிடும். அப்ப இதுல எத்தனை வேல்யூஸ் நம்ம பிங்கிற செட்ல எவ்வளவு நம்பர்ஸ் வரும் உங்களுக்கு? p is equal to ஃபர்ஸ்ட் வந்து 2 5 8 11 14. இதுதான் வந்து செட் p. அப்போ இதுல இருந்து n of p எழுதும் போது என்ன வரும்? 1 2 3 4 5. சோ இது ஒர்க் அவுட் பண்ணி போட்டா 2 மார்க், ஒர்க் அவுட் பண்ணாம டைரக்டா வந்து ஆப்ஷன்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா 1 மார்க். ஓகே, எப்படி பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது காப்பி பண்ணிக்கோங்க. இதுல மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா q is equal to y such that y is equal to 4 by 3n. n belongs to natural numbers
and the 10 is lies between 2 to 5. அதுல 2 எடுத்துக்க மாட்டோம், 5 எடுத்துக்கலாம். ஏன்னா 5க்கு கீழே உங்களுக்கு அண்டர்லைன் இருக்கு. Q is equal to y such that y is equal to 4 by 3n. n belongs to natural number மற்றும் n lies between 2 to 5. இல்ல 2 நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா 2க்கு முன்னாடி இந்த அண்டர்லைன் இல்ல இந்த சிம்பிளுக்கு, அதனால அதை எடுத்துக்க மாட்டோம். இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு 5 வந்து நம்ம எடுத்துப்போம். Natural number, whole number starts with 0. ஓகேவா? Natural number starts with 1. Set the Q. Natural number starts with 1, 2, 3, 4. இப்போ y என்ன கொடுத்திருக்காங்க? Set y is equal to 4 by 3n. 4 by 3n. இப்போ இங்க y is equal to 4 by 3 into 1. ஓகே, அப்போ இது சாரி n belongs to, நமக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்களே, n belongs to 2 to 5. அப்போ என்னுடைய வேல்யூஸ் வந்து 3, 4, 5 இது 3 தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ y is equal to 4 by 3 into 3, 4 by 9, y is equal to 4 by 3 into 4, 4 by 12. இந்த 4 by 12 வச்சுக்கோங்க, சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். அடுத்தது y is equal to 4 by 3 into 5, 4 by 15. So y உடைய வேல்யூ 4 by 9, 4 by 15, 4 by 12 3 தான். அப்ப Qங்கிற செட் வந்து 4 by 9, 4 by 12, 4 by 15. அப்போ cardinality of the set n of Q is equal to 3. n of Q is equal to 3. காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுல 4th subdivision. R set கொடுத்திருக்காங்க. R is an integer. R is equal to x such that x belongs to z and x lies between -5 to +5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை delete பண்ணிடுறேன். இப்போ integer x belongs to z ன்னு சொல்லியிருக்காங்க. செட் நேம் வந்து R கொடுத்திருக்காங்க. அந்த x வந்து lies between -5 ல இருந்து +5 வரைக்கும், +4 வரைக்கும் தான். ஓகேவா? இப்போ x belongs to z. R is equal to integers அப்படின்னா மைனஸ் நம்பரும் பிளஸ் நம்பரும் எல்லாமே வரும். -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 5 கிடையாது. ஏன்னா 5க்கு முன்னாடி அந்த லைன் இல்லை, அண்டர்லைன் இல்லை. ஸோ வந்து 5 கிடையாது. அப்போ n of R is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. n of R is equal to 10. அடுத்தது லாஸ்ட். S is equal to the set of all leap years between 1882 to 1906. லீப் இயர்ஸ் வந்து 1882 இருந்து 1906 வரைக்கும் எந்தெந்த வருஷங்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது வந்து நமக்கு 84, 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் இயர்ஸ் வரும். 84, 88, 92, 96, 904 அது வந்து லீப் இயர்ஸ் உடைய நான் கவுண்ட்ஸ். சரியா? ஸோ இது நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு லீப் இயர்ஸ் வந்து 1884, 88, 96, 904.
அப்ப இதை கவுண்ட் பண்ணீங்கன்னா n of s is equal to 5 cardinality of the set. ஓகேவா? சோ இதுல ரெண்டாவது கொஸ்டின் போட போட காப்பி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ் as finite or infinite. இது வந்து நம்ம புக் வச்சு அப்படி டைரக்டாவே டிஸ்கஸ் பண்ணிடலாம். பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம், எவை முடிவுறா கணம் என கூறுக. x is equal to set x is equal to தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம் is equal to the set of all districts in தமிழ்நாடு. set of all districts in தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனட் செட், முடிவுறு கணம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல 28 மாவட்டங்கள், 32 மாவட்டங்கள், 30 மாவட்டங்கள் அப்படிங்கறத வந்து பிக்சட், அதை வந்து மாற்ற முடியாது. எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்னாலையும் அந்த விஷயத்தை வந்து மாற்ற முடியாது. அது அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கூற்று, யாராலுமே வந்து மாற்ற முடியாது. இப்போ இதே வந்து இந்த கடையில இன்னைக்கு வந்து 10 கூட ஆப்பிள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம், கடைக்காரன் சொல்லலாம் இல்ல 100 கூட ஆப்பிள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களும் மாத்தலாம். இதே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மாவட்டத்துடைய எண்ணிக்கையை வந்து யாராலையும் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸால மாற்ற முடியாது. ஸோ தேர்ஃபோர் அது வந்து ஒரு ஃபைனைட் செட், முடிவுறு கணம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம். இது வந்து முடிவுறா கணம். ஒரு லைன் வரைகிறீங்க, எத்தனை புள்ளி வேணா வைக்கலாம். இந்த லைன் எங்க வேணா நீங்க வரைகிற இடம் எண்ட் ஆகிற வரைக்கும் எங்க வேணாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட் எப்படி போகலாம். ஸோ அது வந்து ஒரு முடிவுறா கணம். அடுத்தது x belongs to z and x less than 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த x belongs to z அதாவது அதை வந்து ஒரு இன்டீஜர்ஸ்குள்ள நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா, இன்டீஜர்ஸ்ங்கிறது மைனஸ்ல n நம்பர் பிளஸ்ல n நம்பர். ஸோ அந்த இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம போட முடியாது. இதுதான் இது ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இன்டீஜர்ஸ் இஸ் n நம்பர் ஆஃப் செட். ஸோ அதை வந்து நீ 5 இருக்கிறது தான் ஒரு இன்டீஜர் செட்டுன்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ இன்ஃபைனட் செட். அடுத்தது வந்து x ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கான விடை வந்து இதுக்கான ஆன்சர் x ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6 அப்படிங்கிற இந்த ஃபேக்டரைசேஷனுக்கான ஆன்சர் இஸ் அ ஃபைனட் செட். பிகாஸ் அந்த ஃபேக்டரைசேஷன் செட்டுக்கு ஒரு ஆன்சர் தான் எல்லாராலும், யார் நீங்க கண்டுபிடிச்சாலும் அதான் ஆன்சர், நான் கண்டுபிடிச்சாலும் அதான் ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6ங்கிறது வந்து x minus 3 into x minus 2 equal to 0 தான். 3 minus 3 into minus 3 minus 2 is minus 5, minus into minus plus 3 2s are 6. So factorization வந்து x minus 3 into x minus 2 is equal to 0ங்கிறது ஒரு ஃபைனைட் செட். ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சுது. மூணாவது கொஸ்டினும் அப்படியே நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 4 5 6 எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ராப்ளம்ஸா இருக்காது. இதுல ஒர்க் அவுட் பண்ற ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 8 9 வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா ஒர்க் அவுட் பண்ற ப்ராப்ளம்ஸா இருக்கும். அதையும் இப்ப கடகடன்னு பாத்திரலாம். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் MCQல கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இவ்வளோ இப்போ ஒரு 11 செட்ஸ் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்த்தோம் இல்லையா, கணங்களின் வகைகள், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி வீட்டுல பாருங்க. ஸோ அப்ப அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா தான் நம்ம இத்தனை கணங்கள் பார்த்ததுக்கு மீனிங் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்ப இதுல எட்டாவது கொஸ்டின் பாருங்க. ரைட் டவுன் தி பவர் செட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுல நான் ஒரு 2 ஒர்க் அவுட் பண்றேன், நீங்க ஒரு 2 ஒர்க் அவுட் பண்ணுங்க. A is equal to A, B. சப்செட்ஸ் இதை எப்படி எல்லாம் என்னென்னலாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A is equal to
நல் செட் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஏ தனியா எழுதலாம், பி தனியா எழுதலாம், ஏபியையும் சேர்த்து எழுதலாம். இதுதான் பாசிபிலிட்டிஸ் நம்ம எழுதுறதுக்கு. ஸோ பவர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இது அப்படியே திருப்பி தூக்கி உள்ள எழுதுவீங்க ப்ராக்கெட் குள்ள. வாட் ஆர் தி பாசிபிலிட்டிஸ், இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பவர் ஆஃப் செட் அப்படிங்கிறதுக்கு மீனிங். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், அதுதான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 3 நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 9வது கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 9th கொஸ்டின், பின்வரும் கணங்களின் உட்கணங்கள் மற்றும் சகு உட்கணங்களின் எண்ணிக்கையை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. W is equal to ரெட், ப்ளூ, yellow, சிவப்பு, நீலம், மஞ்சள். இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா முடிக்கும் போது கொடுத்துருக்காங்க என் ஆஃப் பி ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு. நான் அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மோட சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிருந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்து அதோடைய சப்செட்டும் ப்ராப்பர் சப்செட்டோடைய வேல்யூ கேட்டாங்கன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 to the power n. என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 to the power 3. இங்க என்னுடைய வேல்யூ 8, 2 to the power 3. 2 to the power 3ங்கும் போது பவர் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, என்ன இதோடைய இது வந்து என்ன சகு உட்கணத்துக்கும் சகு உட்கணத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? சோ அடுத்தது 10வது கேள்வி, if n of a is equal to 4, find n of p of a. ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, 2-3 தடவை எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஆனா ரொம்ப ஈஸியான ஆன்சர். இந்த ஃபார்முலா தான், வேற எதுவுமே கிடையாது. டைரக்டாவே அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க. n of a is 10வது கேள்வியில ஃபர்ஸ்ட் n of a is equal to 4, n of p of a is equal to என்ன அப்படின்னா n of p of a is equal to 2 power n, that is 2 power 4. அப்போ 2 into 2 into 2, 4 தடவை 2 போடணும். 4 4 16. So n of p of a is equal to 16. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு அதே n of a is equal to 0 அப்படின்னா n of p of a என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின், n of a இதெல்லாம் 2 மார்க்ல வரும். n of a is equal n of p of a is equal to 2 to the power n, which is 2 to the power 0. Any number power 0 is 1. ஓகேவா? சோ இதோடைய ஆன்சர் 1. அடுத்தது n of p of a உடைய வேல்யூவை கொடுத்துட்டாங்க 256 அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து n of a கேட்டிருக்காங்க. அதாவது ஆன்சரை கொடுத்துட்டு கொஸ்டின் ரிவர்ஸ்ல, இப்ப இந்த 2 பார்த்ததுக்கும் அது ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க.
n of P of A is equal to 256. 256 L டிவிஷன் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு வாங்க. 1 2 2 4 2 8 16 2 6 4 2 8 2 32 ரெண்டால போட்டா 16 திருப்பி ரெண்டால போட்டா 8 2 16 ரெண்டால போட்டா 4 2 2 2 1 1 2 3 4 5 6 7 8. So n of P of A equal to 2 பவர் 8. So n of A is equal to 8. ஓகேங்களா? ஸோ இதோட 1.2 எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சுது. அடுத்த டாபிக் வந்து நமக்கு இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கணங்களின் செயல்பாடுகள், கண செயல்பாடுகள், செட் ஆபரேஷன்ஸ். கண செயல்பாடுகள், செட் ஆபரேஷன்ஸ். இப்பதான் அந்த வெண்படம் உங்களுக்கு ஃபுல்லா யூஸ் ஆகும். ஜான் வென் ஓர் ஆங்கிலேய கணிதவியலாளர் ஆவார். இவர் கணங்களுக்கு இடையேயான உறவுகளை படங்களின் மூலம் விளக்கும் வெண்படங்களை உருவாக்கினார். வெண்படங்களானது கணக்கோட்பாடு, நிகழ்தகவு, புள்ளியியல், தர்க்கம் மற்றும் கணிப்பொறி அறிவியல் போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வென் டயக்ராம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, John Venn was an English mathematician. He invented Venn diagrams which pictorially represent the relation between sets. Venn diagrams are used in the field of set theory, probability, statistics, logic, and computer science. So, இந்த வென் டயக்ராம் வந்து எந்தெந்த ஃபீல்டுல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ இங்க வந்து நிரப்பு கணம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நிரப்பு கணம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். ரெண்டாவது வந்து கணங்களின் சேர்ப்பு, யூனியன் ஆஃப் அ செட். இந்த டயக்ராம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சிமுலேஷன் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். மூணாவது கணங்களின் வெட்டு, இன்டர்செக்ஷன் ஆஃப் அ செட். நாலாவது கணங்களின் வித்தியாசம், டிஃபரன்ஸ் ஆஃப் அ செட். அஞ்சாவது கணங்களின் சமச்சீர் வித்தியாசம், டிஃபரன்ஸ் ஆஃப் அ செட். ஆறாவது முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த சிமுலேஷன் காட்டுறேன். இங்க வந்து எதுவுமே வந்து கிடையாது. ரெண்டு செட், ரெண்டு ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு இருக்கு. வேற எதுவுமே இந்த இடத்துல இல்ல. இப்ப வந்து இங்க ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. சோ வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு செட்டை வச்சு பார்க்கலாம். ஒரு செட் கொடுத்திருந்தாங்கன்னா ஏ என்ற கணத்தின் நிரப்பு கணம் என்பது கணம் ஏயின் உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்தின் பிற எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணம். இங்க பாருங்க, ஏவை தவிர உங்க புக்ல வந்து சிங்கிள் ரவுண்ட் கொடுத்திருக்காங்க, இது டபுள் ரவுண்ட். ஏ பார் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாவே வந்து அதை ஏ பார் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் அப்படிங்கறத என்ன சொல்லுவோம்? ஏ பார். சிறப்பு கணம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் அப்படிங்கிறது ஏ பார். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் இஸ் ஏ பார். ஏ பார்னா டயக்ராம் பாருங்க, ஏவை தவிர இது இருக்கிற எல்லாமே ஏ பார். ஓகேவா? சோ இப்போ ஒரு இங்க லைவா இங்க பாத்துட்டு இருக்கீங்க, யூனிவர்சல் செட் இருக்கு, ஏ செட் இருக்கு, டி செட் இருக்கு. இதுல ஏ பார் அப்படின்னா அந்த ஏங்கிற வட்டத்தை தவிர இது இருக்கிற எல்லாமே ஏ பார் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது கணங்களின் சேர்ப்பு, யூனியன் ஆஃப் டூ செட். பாருங்க,
A union B, union of two sets, சேர்ப்பு, சேர்ப்பு கணங்களின் சேர்ப்பு அப்படின்னா A யூனியன் B, A பார் A யூனியன் B. இது வந்து இந்த சிமுலேஷன் பார்த்து உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப வந்து கன்ஃபியூஸே ஆகாது. A யூனியன் B அப்படின்னா ரெண்டு செட்டை சேர்த்தோம், அனைத்து கணத்தை தவிர ஏவையும் பியையும் மொத்தமா சேர்த்ததுக்கு பேரு A யூனியன் B. அத வென் டயக்ராம்ல நம்ம குறிச்சிருக்கோம். இரு கணங்கள் A மற்றும் B யின் சேர்ப்பு கணம் என்பது கணம் A அல்லது கணம் B அல்லது இரண்டிலும் உள்ள கணம் ஆகும். இது A யூனியன் B என்று குறிக்கப்படுகிறது. இதை A சேர்ப்பு B என்று படிக்க வேண்டும். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். The union sets A and B is the set of all elements which are either A in or B or in both. It is denoted by A union B and read as A union B. In symbol இதுதான் A union B. போர்ட்ல பாருங்க, அதுதான் A union B அப்படிங்கிறது. அடுத்தது கணங்களின் 8 இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். ஓகேவா, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ், ரெண்டையும் பிரிக்கிறது. அடுத்தது பாருங்க, பிரிக்கிறது இல்ல, காமன், ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது. ஏ யூனியன் பி பாருங்க, ரெண்டையும் சேர்த்தோம். ஏ இன்டர்செக்ஷன் பி பாருங்க, ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது. போர்டையும் பாருங்க, சைட் பை சைட் அந்த இதையும் பாருங்க, இமேஜையும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ள ஏரியா. அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னு. Intersection of two sets A and B is the set of all elements common to both A and B. It is denoted by A inter and read as A intersection B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ A intersection B அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு பொதுவாக உள்ள ஏரியா. தமிழ்லையும் படிச்சிடுறேன். இரு கணங்கள் A மற்றும் B யின் வெட்டு என்பது அவ்விரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணமாகும். ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது தான் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு சொல்றோம். சோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போர்ட்ல வரையாம டைரக்டா லைவா உங்களுக்கு காமிச்சு ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஏ யூனியன் பினா என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பினா என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் ஏ டிஃபரன்ஸ் பி பாருங்க, இங்கே இருக்கு ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ அப்படிங்கிற லைவா இருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ, அப்புறம் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இத பார்த்துட்டு இது மூணு மட்டும் தான் நமக்கு இன்னும் இருக்கு. டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட், டிஃபரன்ஸ் ஆஃப் செட், இது ரெண்டு தான் இருக்கு. இது ரெண்டும் பார்த்துட்டோம்னா நம்ம எக்ஸசைஸ் 1.3க்கு இதை வச்சு இப்ப இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு என்ன தெரியுமா கொடுத்திருக்காங்க, வெண்படத்திலிருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கிளாஸ்ல நம்பர் செட்ஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ நம்பர் செட்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து ஏ என்ன, பி என்ன, ஏ யூனியன் பி என்ன, அதாவது இந்த செட்டுக்கு எல்லாம் நம்பர்ஸ் இருக்கு, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்க 1 2 3 2 3 4 5 அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா, சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இப்போ நான் போர்ட்ல வரைஞ்சு காட்டுறதை விட நீங்க லைவா பார்க்கும்போது டிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை நீங்களேவும் வந்து வீட்டுல ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்களா ஒரு விஷயத்த பண்ணும்போது கையால வரைஞ்சு பண்றதை விட நீங்க வந்து லைவா இப்போ உங்க மொபைல் கேம் மாதிரி இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் பண்ணாதான்
அது டக்குன்னு மைண்ட்ல நிற்கும், மெமரைஸ் ஆகும். இதே வந்து தியரியா நம்ம வந்து படிச்சோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு யாருக்கும் மண்டையில நிக்காது. ஸோ ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நிற்கும். ஸோ இதை நீங்களேவும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் உங்க ஓன்ல. ஓகேங்களா? ஸோ இதுல செகண்ட் 1.2 எக்ஸசைஸ்ல நான் உங்களுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்கேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தான். சரிங்களா? அதுவும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல எம்சிக்யூவா கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம், இஷ்யூஸ் கிடையாது. இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், கணங்களின் வகைகள் வந்து என்ன இருக்கு, என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன தெரியும் அதுல இருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிட்டு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா கேளுங்க. ஸோ இன்னைக்கு இதுல பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இப்ப கேட்கலாம் நீங்க, இல்ல இன்பிட்வீன் கிளாஸஸ்ல கூட நீங்க வந்து கேட்கலாம். ஸோ இதுல இன்னைக்கு பார்த்ததுல டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்து டவுட்ஸை நோட் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த 1.2 எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க வீட்டில். ஸோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து புரிஞ்சுது புரியலைங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.